இன்றைக்கி வெஜிடபிள் ஊத்தாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. இட்லி மாவு 4 கரண்டி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 தூளாக அரிஞ்சு வச்சுருக்கேன், வெங்காயம் 1/2 வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் சிவப்பு குடமிளகா 1 பட்டை, பச்சை குடமிளகா 1 பட்டை, கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் வர மாதிரி நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். தக்காளி 1/2 தக்காளி, அதுக்கப்புறம் கேரட் நீட்டை வாக்கில் செதுக்கி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசைட்டியை அடுப்பில் போட்டு நல்லா காய வச்சு 2 கரண்டி மாவு விட்டுக்கலாம். மாவு போட்டு அதை நல்லா கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தேய்ச்சிடாதீங்க, அடியில் தெரியக்கூடாது. இப்போ அது மேலே நம்ம ஃபஸ்ட்டு கேரட் போடலாம். கேரட் போட்டுட்டு அது மேலே குடமிளகா நான் பச்சை கலர் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பச்சை கலர் வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா சைடும் பரவுற மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நம்ம சிவப்பு குடமிளகா வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சிவப்பு குடமிளகாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள், பச்சை மிளகாய் லைட்டாக போடுங்க. குழந்தை வச்சுருக்கீங்கவங்கள பச்சை மிளகாய் போடாதீங்க, ஏன்னா பிள்ளைங்களுக்கு வாயில் தட்டுப்படுன்னா அப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு முடித்தோடனே தக்காளி எல்லா சைடும் வர மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த தோசை கிட்டத்தட்ட நம்ம வெறும் வாயிலே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ இதில் எண்ணெய் ஃபுல்லாக சுற்றி ஊற்றி மேலால் வச்சு மூடி பார்க்கலாம். மூடி இந்த காய் மேலே நல்லா கொஞ்சம் வெந்து வந்துடும். இப்போ அதை திருப்பி போடலாம். எப்படின்னு அந்த காயை லைட்டாக மேலே அமுக்கி விட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி சாம்பாரோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.